ஒரு பெண்ணின் கட்டாய கல்யாணம். சந்தியா காலையிலிருந்தே சோகமாக உட்கார்ந்திருந்ததை பார்த்த அவளுடைய அப்பா வேலாயுதம் அவள் அருகில் சென்று, என்னம்மா, நாளைக்கு கல்யாணம் ஆக போற பொண்ணு, கொஞ்சம் கூட முகத்துல தெளிவில்ல, சிரிப்புல்ல, ஏன் உன் முகம் இவ்வளோ வாட்டமா இருக்கு என கேட்க, தன் மனதை மறைத்து கொண்டு சந்தியா லேசாக சிரித்து, ஒன்றும் இல்லப்பா, உங்களெல்லாம் விட்டுட்டு போக போற கவலை தான், வேற ஒன்றும் இல்லப்பா என பதில் சொன்னாள். எனக்கு ஆறுதலா பதில் சொன்னாலும் அதுல ஒரு உற்சாகமே இல்லையேம்மா. வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லுமா. இத்தனை வருஷமா பேசாத இருந்த என் அக்கா திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேசவே எனக்கு இருந்த சந்தோஷத்துல யாரையும் எதுவும் கேட்காம நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப உன்னை பார்க்கும்போது தான் நான் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனா. எனக்கு மனசு வேதனையா இருக்கு. உனக்கு இந்த சம்மந்தம் பிடிச்சிருக்கா? மாப்பிளைய பிடிச்சிருக்கா சொல்லுமா என அங்கலாய்ப்போடு அவர் பேச, உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்தாப்பா, உங்கள் விருப்பம்தான் எனக்கு முக்கியம்ப்பா, எனக்கு உங்கள் எல்லாரோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் தேவைப்பா என சந்தியா அவருக்கு ஆறுதல் சொல்ல, அது சரிம்மா, நீ சொல்கிறது எல்லாம் நான் நம்புகிறேன். ஆனால் உன் முகம் ஏன் அழுத மாதிரி வீங்கி இருக்கு? இப்போ கூட நீ உனக்கு கல்யாணம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலையேம்மா. என்ன பண்ணுறது, தாய் இல்லாத பொண்ணாக போயிட்ட. நானும் உங்கள் அம்மா இல்லாத குறை தெரியாத மாதிரி தான் வளர்த்தின்னு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் நீ நடந்துக்கிறத பார்த்தா நாங்கள் கட்டாயம் பண்ணுறனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. தயவுசெய்து உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லுமா என வருத்தத்தோடு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். நாளைக்கு நான் இங்கேருந்து கிளம்பி போன பிறகு உங்களையும் அண்ணனையும் பார்த்துக்க யார் இருக்கிறாங்கிற வருத்தம்தான்ப்பா. நீங்கள் எதையாவது நினச்சி உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்கப்பா என சந்தியா அமைதியாக பதில் சொன்னாள். சரிம்மா, நீ சொல்கிறது உண்மையாக இருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் மறைக்காமல் உண்மையை சொல்கிறியா என அவர் வேண்டுதலாக கேட்க, பா, ஏப்பா, ஏப்பா இப்படியெல்லாம் விதவிதமாக பேசுகிறீங்க, எனக்கு பயமாக இருக்குப்பா. உங்களுக்கு நல்ல உடம்பு இல்லைப்பா, மனசில் வச்சுக்காம எது கேட்கணுமோ கேளுங்கப்பா என சந்தியா ஊக்க கொடுக்க, ரமேஷ் யாருமா என்று மிக அமைதியாக வேலாயுதம் கேட்ட கேள்விக்கு தீயை மிதித்தது போல பதறிப்போனாள் சந்தியா. அதிர்ந்து போய் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழியை பார்த்து கொண்டு இருந்தவளை பார்த்தவர் மெல்ல அவள் அருகில் போய் அவளுடைய தலையை தடவியர். எனக்கு தான் பாசத்தை ஒழுங்காக காட்ட தெரில போல. யாரும் உங்களை எதுவும் சொல்லாமல் நல்லபடியாக வளர்க்கணும்னு நினச்சேன். ஆனால் சரியான நேரத்தில் எனக்கு எதையும் செய்ய தெரியல. உங்கள் அம்மா இருந்தா உன்னை இப்படி விட்டுருப்பாளா? என்ன விஷயம் உன்னை கேட்டு சண்டை போட்டு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பா. அதுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிருப்பா. எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ மதிக்கிட்ட பேசுனது, சத்தியம் வாங்கினது எல்லாம் நான் கேட்டுட்டேம்மா. நான் என்ன அவ்வளோ கொடூரமானவனாக இருந்திருக்கிறேன்? இவ்வளோ கேட்டு மறைக்காமல் எல்லா விவரத்தையும் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் என அவன் மிக வருத்தத்தோடு தன் மனநிலையை சொல்ல, அதை கேட்டதும் கேவி அழ ஆரம்பித்த சந்தியா தன் அப்பாவிடம் ரமேஷை முதலில் தங்களது வீட்டில் அண்ணனுடைய நண்பனாக முதலில் சந்தித்தது, அதன் பின் இருவரும் 4 வருடங்களாக காதலித்தது, தன்னுடைய காதல் மற்றொரு ஃப்ரெண்டு மூலமாக தெரிந்து திடீரென அத்தை வந்து பெண் கேட்டதும் அண்ணன் யாரையும் கேட்காமல் உடனே கல்யாணம் நிச்சயம் செய்தது என எல்லாவற்றையும் அழுது கொண்டே சொல்லி முடித்தாள். எல்லாவற்றையும் கேட்டவர், உங்கள் அண்ணன் சொன்னா உனக்கு புத்தி எங்கே போச்சு? ஏன் வேணான்னு சொல்லலை? வாழ்க்கையை தியாகம் பண்ணலாம், ஆனால் உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணுற அளவுக்கு நீ போயிருக்கியே என கோபமாக ஆரம்பித்து வருத்தமாக முடித்தார். அதற்குள் வெளியில் நிறைய பேச்சு குரல் கேட்க அவரும் சந்தியாவும் என்ன விஷயம் என பார்க்க ரூமை விட்டு வெளியே வந்தனர். அங்கிருந்த தன் அக்கா மகன் கதிரனை பார்த்தவர், வாங்க மாப்பிள்ள, சௌக்கியமா, எப்போ வந்தீங்க என தன் வருத்தத்தை மறைத்து கொண்டு கேட்க, அவன் காலையில் வந்தேன் மாமா, உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்குன்னு சொல்லி அவசரமாக எங்கள் அம்மா இங்கே வரவழைச்சாங்க. வந்து பார்த்தா நல்லா தெம்பாக தான் இருக்காங்க. எனக்கு சந்தியாவுக்கும் நாளைக்கு கல்யாணம் அணுகுண்டு வீசுகிறாங்க. யாரையும் கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்கிறதே வேலையாக போச்சு. எங்கள் அம்மாவால் எப்போவுமே பிரச்சனை தான் என மன வெறுத்து அழுத்துக்கொள்ள, அதை கேட்ட வேலாயுதம், ஏப்பா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை என இறுகிய குரலில் கேட்க, அவருடைய குரல் மாறுபாடு புரியாமல், ஐயோ மாமா, சந்தியாவால் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தான் எல்லா பிரச்சனையும்.
நீங்களே சொல்லுங்க மாமா. எனக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை. என் கூட வேலை பார்க்குற பார்கவி கூட ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பாவம் மாமா அவ. கல்யாணத்தன்னைக்கு அவளுக்கு நிச்சயம் பண்ணவன் ஒரு பெரிய ஃப்ராடுன்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதில் கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் அவளோட ராசி பற்றி அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டேக்கே வந்துடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே இருந்தவங்கள சமாதானம் செய்ய முயற்சி செஞ்சு ஒன்றும் பயன் அளிக்கலை. கடைசியில் அவங்க வாயை அடைக்க முடியாமல் நான் அவள் கழுத்தில் தாலி கட்டும்படி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. ஆனால் எங்கள் அம்மா அந்த கல்யாணத்தை ஒத்துக்கலை. நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ வீட்டு படியே ஏற விடலை. அவளை ரொம்ப அசிங்கமாக பேசி அவமானம் செஞ்சு எங்களை அனுப்பிட்டாங்க. பெற்றவங்க அவங்க வேதனையால் தான் அப்படி செய்கிறாங்கன்னு புரிஞ்சு நானும் என் பொண்டாட்டியும் எங்கள் அம்மா மனசு எப்போ மாறும், எப்போ அவங்களோட வந்திருக்கலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மாமா. ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எங்கள் அம்மா இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவாங்கன்னு நான் நினைக்கல. அவங்க செஞ்ச விஷயம் தெரிஞ்சா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு நேராக இங்கே தான் வரேன் மாமா. நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். இதில் யாரோட தப்பும் இல்லை மாமா. எல்லா சூழ்நிலை தான் காரணம். தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க மாமா. இனி என்ன பண்ணுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். என்னை இரு கையை கூப்பி அவரை வணங்கி அவன் பேசி முடித்தான். வீடு மழை பெய்து ஓய்ந்தது போல் இருந்தது. அந்த அமைதியை கலைப்பது போல் அங்கு வந்த சந்தியாவின் அண்ணன் சந்துரு கதிரவனை பார்த்ததும் சந்தோஷமாக முகமலர வரவேற்றான். அவனிடம் கதிரவன், ஏண்டா அறிவு கட்டவனே, எங்கள் அம்மா தான் கேட்டாங்க. நீயும் எங்கள் அம்மாவுக்கு துணை போயிருக்கியே, இது நியாயமா என ஆதங்கத்தோடு கேட்க, எனக்கு பழைய பகை மறந்து எங்கள் வீட்டுக்கு வந்த அத்தையை பார்த்ததும் எல்லாம் மறந்து போச்சு. எங்களுக்காக தன்னோட வாழ்க்கையை தியாகம் செஞ்ச அப்பா முகத்தில் இருந்த சந்தோஷம் எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சுடா. அப்போ தான் சந்தியாவோட காதல் விவரம் தெரிஞ்சது. அதனால் நம்ம குடும்பத்துக்கு ஏதோ அசிங்கம் வந்துடக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தப்ப சரியாக அவங்க பெண் கேட்டதும் நம்ம குடும்ப உறவு விட்டு போகக்கூடாதுன்னு எதையும் யோசிக்காமல் அப்பாவை தலையாட்ட வச்சுட்டேன்டா என வேகமாக சொல்ல, அதை கேட்டதும் அதிர்ந்து போன கதிரவன், ஏண்டா அவசரம் கொடுக்க, உனக்கு எதை பற்றியும் யோசிக்காமல் எல்லாத்தையும் அவசரமாக செய்யணும். நல்ல வேளை எங்கள் அம்மா பண்ண திருகுதாளம் எனக்கு இன்றைக்கே தெரிஞ்சது. நாளைக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லு. பெரிய மனுஷன் மாதிரி எங்கள் அம்மாவோட சேர்ந்து நாளைக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா. நாளைக்கு நம்ம வீட்டில் கல்யாணம் சொந்தக்காரங்க வந்தால் என்ன பண்ணுறது சொல்லுடா அறிவாளி என்னை சிரித்தபடி கேட்க, அதை கேட்டதும் பேய்மொழி முழித்தவனை பார்த்த கதிரவன் தன் மாமாவிடம் திரும்பி, இவனுக்கு இவ்வளோ வயசாயும் இன்னும் திருந்தாமல் எப்படி மாமா அப்படியே இருக்கான் என கேட்க, வேலாயுதம், அப்பா ஒரு பெரிய பாரம் குறைஞ்சு இப்போதான் மனசு நிம்மதியாச்சு. சந்தியா முகத்தை வேதனோடு பார்க்கவே முடியல. சரி சரி, யாரை கூப்பிட்டு இருக்கிறோமா அவங்களுக்கு கல்யாணம் நாளைக்கு இல்லைன்னு நான் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடுறேன். அம்மா சந்தியா, கூடவே அந்த ரமேஷோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுமா. அப்போ தான் நாங்கள் போய் சம்மந்தம் பேச வசதியாக இருக்கும். இனி சந்தியா முகத்தில் சிரி தாண்டவமாடும். பார்த்துக்கிட்டே இருங்க மாப்பிள்ள என மனவேதனை குறைந்து வேலாயுதம் வாய்விட்டு சிரித்தார். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.